ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்களில் ஒரு 20 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து டெஸ்ட் சீரிஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 20 கேள்வி. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 60 கேள்விப்பா குப்தர்களில். இன்றைக்கி ஒரு 20 கேள்வி பார்த்தோம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, குப்தர்கள் வந்து மொத்தமாக 60 கேள்வி வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். நான் கொஸ்டின் படிக்கிறேன், அதுக்குள்ளே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட்டு விசாக தத்தர், ஓகேவா? விசாக தத்தர். செகண்டு காமந்தகர். தேர்டு அஷ்கர். ஃபோர்த்து வாஸ்தயாயனர், ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க. விசாகதத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. முத்ரா ராட்சசம். விசாகதத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்ரா ராட்சசம். காமந்தகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி சாஸ்திரம். காமந்தகர் அப்படின்னா நீதி சாஸ்திரம். அஷங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சாஸ்திரம். அஷங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சாஸ்திரம். வாஸ்தயாயனர் அப்படின்னா நியாயபாஷ்யம், ஓகேவா? வாஸ்தயாயனர் அப்படின்னா நியாயபாஷ்யம். ஆன்சர் என்ன அப்படின்னா 3142. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 3142. நெக்ஸ்ட் கேள்வி, கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் மக்கள் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிராகிருதம், ஆப்ஷன் பி சமஸ்கிருதம், ஆப்ஷன் சி ஹிந்தி, ஆப்ஷன் டி பாலி. ஓகேவா? எந்த மொழி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிராகிருதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கிமி 3ஆம் நூற்றாண்டில் பிராகிருத மொழி தான் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, மக்களோட பொதுவான மொழியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? சரியா? கரோஸ்தின்ற எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. கரோஸ்தின்ற எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? ஆப்ஷன் ஏ பிரம்மி, ஆப்ஷன் பி செமிட்டிக், ஆப்ஷன் சி ரோமன், ஆப்ஷன் டி அராமிக். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி அராமிக். கரோஸ்தி எழுத்து வடிவம் அராமிக்கிலிருந்து உருவானது. புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதை டேஷ் மொழியில் எழுதினார். ஆப்ஷன் ஏ பிராகிருதம், ஆப்ஷன் பி பாலி, ஆப்ஷன் சி உருது, ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். புத்த சரிதைய அஸ்வகோஷர் எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிராகிருத மொழியில வந்து எழுதியிருப்பாரா? தப்பு, சமஸ்கிருத மொழியில் தான் எழுதியிருப்பாரு, ஓகேவா? புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதைய எதில் வந்து எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்தது, பிருகத் சம்ஹிகா என்னும் நூலோட ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் ஏ வராகமிகிரர், ஆப்ஷன் பி தண்டின், ஆப்ஷன் சி புத்தகுப்தர், ஓகேவா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராகமிகிரர். பிருக சம்ஹிதா அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர். ஓகே, அடுத்த கேள்வி, இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ காளிதாசர், ஆப்ஷன் பி விசாகதத்தர், ஆப்ஷன் சி சுத்ரகர், ஆப்ஷன் டி ஹரிசேனர். ஆப்ஷன் ஏ காளிதாசர். இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ காளிதாசர். அடுத்த கேள்வி, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? ஆப்ஷன் ஏ சாளுக்கியர்கள், ஆப்ஷன் பி சோழர்கள், ஆப்ஷன் சி குப்தர்கள், ஆப்ஷன் டி மௌரியர்கள். சரியா? யாரோட ஆட்சி காலத்துல முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி குப்தர்களோட ஆட்சி காலத்துல தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா முதல் விதவை தீக்குளித்தல் வந்து நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். அடுத்த கேள்வி, கீழ் குறிப்பிடவற்றுள் குப்தர்கள் கால சமுதாயம் குறித்த கூற்றுக்கள்ல சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குப்த அரசர்கள் தங்கள் பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர், ஓகேவா? பரம பாகவதர் சொல்லி அழைச்சிக்கிட்டாங்களா, ரைட்டு. அடுத்தது, சீனாவுடனும் ரோமனுடன் வியாபாரம் செலுத்தது, இதுவும் ரைட்டு. அடுத்தது, பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்ததுன்றாங்க, இது வந்து தப்பு. அவங்களுக்கு பொது நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெறலாம், அதுக்கு வந்து ரூல்ஸ் இருந்திருக்கும். அடுத்தது, உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது அப்படின்றாங்க, இதுவும் ரைட்டு. அப்போ நமக்கு தவறு என்ன அப்படின்னா 3 மட்டும் தான் தவறு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி. குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாக்யான் எந்த வருடத்துல வருகை தந்திருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பாக்யான் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, யாருக்கு அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு. சரியா? எந்த வருஷத்துல வந்தாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 401 410 வந்து வந்திருப்பாரு. தோரமானா மற்றும் மிகரகுல என்பவர்கள் யார்? தோரமானா மற்றும் மிகரகுல என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹூன ஆட்சியாளர்கள், ஆப்ஷன் பி சாளுக்கிய மன்னர்கள், ஆப்ஷன் சி ராஷ்டிரகூட இளவரசர்கள், ஆப்ஷன் டி பிரிதிகார அரசர்கள். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூன ஆட்சியாளர்கள். தோரமானா மற்றும் மிகரகுலா அப்படின்னு சொல்றவங்க யாரு? ஹூன ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்த கேள்வி, குப்த சகாப்தத்தை யாரு தோற்றுவிச்சாங்க? சரியா? ஆப்ஷன் ஏ 2ஆம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் டி முதலாம் சந்திரகுப்தர். யார் வருவாங்க? ஆப்ஷன் டி முதலாம் சந்திரகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? குப்த சகாப்தத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி, அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரியத்தனமா எப்போ அறிவிக்கப்பட்டது? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ 1980, ஆப்ஷன் பி 1981, ஆப்ஷன் சி 1982, ஆப்ஷன் டி 1983. எப்போ? ஆப்ஷன் டி 1983 தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அஜந்தாவும் எல்லோராவும் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பீகாரோட நாலந்தாவில் உள்ள புத்தரோட செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது? ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 18. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி 18. பீகாரில் இருக்க நாலந்தால இருக்க புத்தரோட செம்பு சிலை 18 அடி இருக்கு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 அடி இருக்குது. அடுத்தது, டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாங்க? யாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாங்க? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் டி 2ஆம் சந்திரகுப்தர். ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தரா? ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தர். அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்துல அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள்ல லக்ஷ்மி கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? யாருடைய ஆட்சி காலத்துல அஸ்வமேதா வகையின் தங்க நாணயங்கள்ல லக்ஷ்மி கங்கையோட உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி குமாரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தரோட காலத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள் லக்ஷ்மி கங்கை உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை சமுத்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சமுத்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்று என்னன்னு பார்க்கலாமா? குப்த பேரரசுகளை சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் ஆவார். சரியா? ரைட்டு. அடுத்தது, இவருடைய ஆட்சி பகுதி இமயமதல் முதல் தர்மதி வரை இருந்ததுன்றது தப்பு. அடுத்தது, இவர் மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். என்ன பட்டத்தை பெற்றிருந்தாரு? மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இதுவும் தப்பு. சரியா? இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார். இது ரைட். அப்ப நமக்கு சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் தான் சரி. 1 4 தான் சரி. அப்போ 1 மற்றும் 4 இங்க இருக்கு. ஆப்ஷன் ஏல வந்து இருக்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் புத்தகுப்தர், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர். சரியா? சமுத்திரகுப்தர் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். ஓகேவா? சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். அடுத்தது, 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் உதயகுரி குகை. அடுத்த கேள்வி, புத்தகுப்தர். புத்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகப்பூர் செப்பு பட்டயம். புத்தகுப்தர் யார் வருவாங்க? பாகப்பூர் செப்பு பட்டயத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனாக்கர் பாறை. ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஜூனாக்கர் பாறை. இந்த மேட்ச் தான் ஃபாலோவிங் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 3 1 4. அடுத்த கேள்வி, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஆட்சிக்கால அடிப்படையில் சரியான வரிசைகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவரோட ஆட்சிக்கால அடிப்படையில். சரியா? நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா சரியான வரிசை என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா? சரியான வரிசை என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். ஆப்ஷன் ஏ 3 2 1 4. சரியா? ஆட்சி காலத்தை படிச்சிருந்தா தான் இது போட முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா கடோத்கஜர். ஓகேவா? அடுத்தது சமுத்திரகுப்தர் வந்து வருவாங்க. அடுத்தது குமாரகுப்தர் வந்து வருவாங்க. அடுத்தது ஸ்கந்தகுப்தர். சரியா? அப்பளோட அவங்களோட ஆட்சி முறையும் படிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 2 1 4. ஓகே, இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் டு ஒரு 8 நிமிஷம் 20 கொஸ்டின் வந்து பார்த்தோம். ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20 இல்லைனாலும் 10 கொஸ்டின் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிடலாம். சரியாப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.